ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் வாட்டர் கலர்ஸை வச்சு எப்படி ரியலிஸ்டிக்கான பேர்டை வரைகிறதுன்னு பார்க்கலாம். இது பார்க்க தான் கஷ்டமாக இருக்குது, ஆனால் ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிடலாம். அடுத்ததாக எப்பயும் போல் உங்கள் ஸ்கெட்சை நீங்கள் வரைஞ்சி வச்சுருங்க. இதை நீங்கள் வரையும் போது உங்கள் ரெஃபரன்ஸ் இமேஜை நல்லா நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஃபெதர் கலர் மாறுது, எங்கெங்கெல்லாம் ஃபெதரோட டெக்ஸ்சர் மாறுது. சில இடத்துல அது பார்க்க புஸ் புஸ்ன்னு இருக்கும், சில இடத்துல அப்படி இருக்காது. இது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி டீட்டெயில்டாக ஒரு ஸ்கெட்சை வரைஞ்சி வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம பேக்ரவுண்டை பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம பேக்ரவுண்டுக்கு வெட் ஆன் வெட் டெக்னிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது பேப்பரை ஃபஸ்ட்டு நனைச்சிட்டு தண்ணியால் அதுக்கப்புறமா நம்ம பெயிண்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த பெயிண்ட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், திட்டாக இல்லாமல் இருக்கும். இந்த ஒரு லேயர் பெயிண்ட் ஆட் பண்ணதும் இதை கம்ப்ளீட்டாக நம்ம காய விட்டுறணும். காய விட்டதுக்கப்புறமாட்டி திருப்பியும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரான்ச்சஸை வரைவோம். இந்த பிரான்ச்சஸை வரையும் போது பாருங்களேன், இதுக்கும் நம்ம வெட் ஆன் வெட் டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டி தான் பெயிண்ட் ஆட் பண்ணுறோம். அப்படி நம்ம பண்ணுறதுனால அந்த பெயிண்ட் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகுதா, ஸ்ப்ரெட் ஆகும்போது அதை பார்க்குறதுக்கு ஏதோ தூரத்தில் இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல, நமக்கு அதுதான் வேணும். பேக்ரவுண்டுக்கு மேலே இருக்கிற பிரான்ச் எல்லாமே ப்ரௌன் கலரில் இருந்தது, அதனால் நம்ம ஈஸியாக ப்ரௌன் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணி நம்ம பிரான்ச்சை வரைஞ்சிட்டோம். ஆனால் ரைட் சைட் கீழே இருக்கிற பிரான்ச் அவ்வளோவா ப்ரௌன் கலரில் இல்லை, ஒரு மாதிரி லைட்டான கலரில் இருந்துச்சு. அதனால் அதை வரைகிறதுக்கு எந்த ஏரியாவில் அந்த பிரான்ச் வருமோ அந்த ஏரியாவை விட்டுட்டு மிச்ச இடத்துலலாம் நம்ம பெயிண்ட் பண்ணோம். பேக்ரவுண்டை நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த பேர்டை வரைய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கண்ணை வரைங்க. ஏன்னா இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் கண்ணு தான். அதனால் அதை முதலே வரைஞ்சி முடிச்சுட்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு கண்ணை வரையணும். கண் வரையும் போது நம்ம வெட் ஆன் ட்ரை டெக்னிக் தான் யூஸ் பண்ணோம். அதாவது பெயிண்ட்டை டைரெக்டாக காஞ்சி ட்ரையாக இருக்கிற பேப்பரில் யூஸ் பண்ணுறது, இதுதான் வெட் ஆன் ட்ரை டெக்னிக். இப்போ சப்போஸ் கண்ணில் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் ஆட் பண்ணிங்கன்னா அது எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்புறம் அந்த ஹைலைட்ஸ் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது. அதுக்கடுத்து கண் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அதோட அந்த வாய் மூக்கெல்லாம் வரைய ஆரம்பிச்சிடலாம். அதோட வாயை பொறுத்த வரைக்கும் அதில் நிறையா கலர்ஸ் இருக்குது. அதனால உங்களோட ரெஃபரன்ஸ் இமேஜை எவ்வளோ நல்லா புரிஞ்சிக்க முடியுமோ அவ்வளோ நல்லா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் கலர்ஸை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வரைங்க. அடுத்ததாக நம்ம அந்த பேர்டோட ஃபெதர்ஸ் எல்லாம் வரைய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததும் நம்ம ஒரு பேஸ் லேயர் தான் க்ரியேட் பண்ணோம். இந்த பேஸ் லேயரில் எந்தெந்த கலர்ஸ் எங்கெங்கெல்லாம் வரும் இதை மட்டும்தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த பேர்டை பார்த்திங்கன்னா அதோட ஃபெதர்ஸ் எல்லாமே ப்ளூ கலரில் இருந்துச்சு. அப்புறம் அது கழுத்துக்கிட்ட கொஞ்சம் ப்ரௌன் கலர் இருந்துச்சு. அதோட வயிறுக்கிட்டேயும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் இருந்துச்சா, அதை மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறமாட்டி திருப்பி இன்னொரு லேயர் நம்ம கொடுக்கணும். இந்த லேயரில் நம்ம கொஞ்சம் சேச்சுரேட் பண்ணணும் கலர்ஸை. ரொம்ப பேலாக இருக்கா, பார்க்க ரொம்ப லைட்டாக இருக்கா, இதை இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கணும், அவ்வளோதான். அடுத்த லேயரில் நம்ம டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த தலையில் இருக்கிற அதோட ஃபெதரோட டீட்டெயில்ஸு, அப்புறம் அதோட பாடியில் இருக்கிற டீட்டெயில்ஸு, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லேயர் பை லேயராக நம்ம ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் இன்னும் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கையெல்லாம் மடியுதில்ல, அந்த மடிகிற இடத்துல அதோட எட்ஜஸ் எல்லாமே ஒயிட்டாக தான் இருக்குது. அதாவது அதோட ஃபெதரோட எட்ஜஸ் ஒயிட்டாக தான் இருக்குது அந்த ஏரியாவில். அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏரியாவில் பெயிண்ட் போகாமல் பார்த்துக்கோங்க. எவ்வளோ கேர்ஃபுல்லாக வரைய முடியுமோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக வரைங்க. இப்போ அதோட உடம்புல இருக்கிற ஃபெதர்ஸை வரையும் போது நீங்கள் ப்ரெஷ்ஷை பென்சிலாக நினச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் க்ளோஸாக பிடிப்பீங்களோ அந்த அளவுக்கு க்ளோஸாக பிடிச்சிட்டு இருக்கிறதுலே சின்ன ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் சின்ன சின்னதாக அந்த மாதிரி லைன் பை லைனாக நீங்கள் வரையணும். இதையும் நீங்கள் லேயர் பை லேயராக தான் வரையணும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி வரைகிறீங்களா, வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறமாட்டி திருப்பி இன்னொரு இதுக்கு மேலேயும் நீங்கள் வரையணும். நம்ம இப்படி லேயர் பை லேயராக வரையும் போது நம்ம லைட்டான கலர்லேருந்து டார்க்கான கலருக்கு தானே போவோம். அதே மாதிரி இந்த ஃபெதர்ஸும் நம்ம முதல்ல லைட்டான கலர் வச்சு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம டார்க்கான கலரை வச்சு மேலே மேலே வரையும் போது அதை பார்க்குறதுக்கு நிறையா தெரியும். அது மட்டும் இல்லாமல் தத்ரூபமாகவும் தெரியும். இந்த மாதிரி நீங்கள் தத்ரூபமாக வரையணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டைம் ஆக தான் செய்யும். ரொம்ப நேரம் ஆகும், மணிக்கணக்காக ஆகும். அதனால் பொறுமையாக உட்காந்து வரைங்க. நீங்களே பாருங்களேன், நம்ம லேயர் பை லேயராக வரைகிறோம்ல, அடுத்தடுத்து மேலே மேலே நம்ம வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால அதை பார்க்குறதுக்கு தத்ரூபமாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் கலர்ஃபுல்லாக தெரியுதா, நமக்கு இதுதான் வேணும். இப்போ அந்த ஃபெதர்ஸில் நிறையா ஹைலைட்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம பெயிண்ட் பண்ணல. அதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் கூட ஒயிட் கலர் ஆட் பண்ணும்போது அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒப்பேக்காக இருக்கும். அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்படி நம்ம திக்காக இருக்கிற பெயிண்ட்டை இந்த மாதிரி டார்க்கான அந்த ப்ளூ கலருக்கு மேலே நம்ம பெயிண்ட் பண்ணும்போது இது கொஞ்சம் லைட்டாக தான் தெரியும், ரொம்ப ப்ரைட்டாக ஒயிட்டாலாம் தெரியாது.
லைட்டாக தெரியும். நமக்கு அந்த மாதிரி லைட்டான ஹைலைட்ஸ் வேணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம இந்த டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது நம்ம பிரைட்டான ஹைலைட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா, அதாவது அந்த ஃபெதர் எல்லாம் முடியுதுல்ல, அந்த ஏரியாவில் நமக்கு பிரைட்டான ஹைலைட்ஸ் வேணும்ல, அந்த இடத்துலலாம் நம்ம பெயிண்ட் பண்ணாமலே விட்டுறணும். அடுத்ததாக அதோட வயிறு பகுதியெல்லாம் நம்ம வரைய ஆரம்பிச்சிடலாம். அதாவது அதோட பெல்லி, அதை வரையும் போதும் நம்ம லேயர் பை லேயராக தான் வரையணும். அதோட பெல்லியில் பார்த்திங்கன்னா அதுவும் நிறைய ஃபெதர் மாதிரி தான் இருந்துச்சு, நிறைய ஃபெதர் டெக்ஸ்சர் இருந்துச்சு. அதனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி சின்ன ப்ரஷ் வச்சு சின்னதாக ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் வந்து வரைகிறேன். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரேண்டமாக வரைங்க, குண்டக்க மண்டக்க வரைங்க. அதாவது வேறு டைரெக்ஷனில் வரைங்க, வேறு சைஸில் வரைங்க. இப்படி நீங்கள் வரையும் போது தான் அதை பார்க்குறதுக்கு நேச்சுரலாக தெரியும். ஒரே டைரெக்ஷனில் வரைஞ்சிங்கன்னா அது வந்து பார்க்க நேச்சுரலாக இருக்காது, தத்ரூபமாகவும் தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரேண்டமாக வரைய ட்ரை பண்ணுங்கள். அதோட காலுக்கும் அதே மாதிரி தான் நம்ம வெட் ஆன் ட்ரை டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக நீங்கள் இப்போ நோட் பண்ணிங்கன்னா அதோட ஃபெதர்ஸோட எட்ஜஸ் எல்லாம் ஒயிட்டாக விட்டுருக்கோம்ல, அந்த இடத்துலலாம் நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒயிட் பெயிண்ட் ஆட் பண்ணி அதை வந்து நான் பிளெண்ட் பண்ணி விட்டுடுறேன். அது எதுக்கு பண்ணுறேன்னா அந்த ஏரியா வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக. அடுத்ததாக அதோட பிரான்ச்சுக்கும் நம்ம வந்து வெட் ஆன் வெட் டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பிரான்ச்சோட அடிப்பகுதி இருக்குல்ல, அதோட பாட்டம் சைட், அதில் வந்து நான் கொஞ்சமாக ஒயிட் பெயிண்ட் வந்து ஆட் பண்ணுறேன். இது எதுக்கு பண்ணுறேன்னா அந்த பிரான்ச் வந்து நிறைய டெக்ஸ்சர் இருந்துச்சு, நிறைய மேடு பள்ளம்லாம் இருந்துச்சு. இப்படி வந்து நம்ம அந்த ஒயிட் பெயிண்ட் ஆட் பண்ணுறது மூலமாக நமக்கு அந்த டெக்ஸ்சரல் எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் இந்த பெயிண்டிங்கை நான் பின்ட்ரெஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதை போய் பாருங்கள். அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது, இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் புரியலை, கொஞ்சம் ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குன்னா அதை மறந்துடாமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாட்டையும் பேசுகிறேன். பாய்.